டேய் மச்சான், நீ மேட்ச்சுக்கு போகிற மாதிரியாடா போகிற? ஏதோ உன் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் மாசமாக இருக்கிற மாதிரியும் தாடி இடியுமா தெரியலடா. கொஞ்சமாச்சும் சேவ் பண்ணிட்டு தான் போயேன்டா. அதான் மேட்ச்சுக்கு இன்னும் 2 வாரம் இருக்குல்லடா, அப்போ பார்த்துக்கலாம். டே மச்சான், வந்துட்டான்டா. எங்கே இருக்க? இந்த வந்துட்டேன்டா. பாவா, சீக்கிரம் சீக்கிரம். வந்துட்டேன் வை வை. என்னடா மச்சான், நீ மட்டும் வந்திருக்க? முத்துங்கடா. வீட்டில் தூங்கி கிடப்பான்டா. தூங்கிட்டு இருக்கானா? சரி வா, வீட்டுக்கு போயிட்டு அவனை பார்த்துட்டு போகலாம். அங்கெல்லாம் வேணாம் மச்சான். போய் அப்படியே பார்த்துட்டு போயிடலாமே மச்சான். புரிஞ்சுக்க மச்சான், நம்மளாம் அங்கே போனால் ஒரு மாதிரி பார்ப்பாங்கடா. ஏன், வெளியில் வந்திருக்கனாலையா? இல்லை மச்சான், இங்கே சாதின்ற பேரில் பிரிஞ்சு கிடக்கானுங்கடா. அதை பற்றிலாம் உனக்கு சொன்னால் தெரியாது. ஏன்டா இப்பெல்லாம் வாடா இங்கே இருக்கு? இந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு உனக்கு சொன்னால் புரியாதுடா. உங்கள் ஊர் மாதிரிலாம் இங்கே கிடையாது. இந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. இங்கெல்லாம் இப்படி தான்டா. என்னமோ சொல்கிறப்போ. வா, போய் சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறோம், சரியா? இதெல்லாம் என்னதுடா? இதெல்லாம் நம்ம வயல் தான். இங்கே சுற்றி இருக்கலாம் நம்ம வீடு தான், சரியா? இந்தோ இதான் நம்ம வீடு. மா வாங்கய்யா. ஃப்ரெண்டுமா, ஊர்ல இருந்து வந்திருக்காப்ல. நல்லா இருக்குமா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. இருங்கப்பா, தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி. சரிம்மா சரிம்மா. அந்த முக்கெல்லாம் ஒரு குழாய் இருக்கு, அங்கே போய் குளிச்சுட்டு ப்ரெஸ்அப் ஆயிரு, சரியா? சரி. இருறா மச்சான், எனக்கு லேட்டாக அது போயிட்டு வந்தேன்டா. நீ எங்கடா போகிற? கடைக்கு போகிறேன்டா. அண்ணன்ட்ட பைக் கேட்டிருந்தேன். அதான் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். அதான். சரி, போயிட்டு வா. ஹலோ. டே மச்சான் முத்து, சொல்கிறா. உங்கள் ஊருக்கு வந்துட்டேன்டா. வந்துட்டியா மச்சான்? இங்கே வரியாடா? இரு, கொஞ்சம் வேலையாக இருக்கேன். வேலையாக இருக்கியா? ஆமாண்டா. சரி, இந்த வேலு எங்கேயோ பைப் கிட்ட குளிக்கணும்னு சொன்னா. அங்கேயா? அங்கே போகிறேன், வரியா? சரி, இந்த வரேன். ஹலோ ஹலோ. யார் நீங்கள்? ஊருக்கு புதுசாக இருக்குது. வேலு வீட்டுக்கு வந்திருக்கேன். எந்த வேலு?
அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்காப்புல ஆமாம். அந்த வேலு. ஓ, அந்த காலனி வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? எதாக இருந்தாலும் வெளியே இருந்தால் கேளுங்க. என்ன வேணும்? ஒரு அமாம் சொப்தான். என்ன தம்பி, யார் ஊருக்கு புதுசாக இருக்குது? ஸ்கூல் பக்கத்தில் வேலு இருக்காப்புலண்ணா. ஆமாம். அவர் வீட்டு தானே வந்திருக்கேன். அப்படியா? நீங்களாம் இங்கே குளிக்கக்கூடாது. அங்கனக்குள்ளே ஒரு பைப் இருக்குது, அங்கனையே குளிச்சுட்டு அப்படியே போகணும். அது எங்கே இருக்குன்னு தெரியாதுண்ணா. நான் இங்கேயே குளிச்சுட்டு போகிறேன். ஏய் மயிறு, காலனி வீட்டுக்கு வந்த நாய் வந்துக்கிட்டு மேலத்தெரு குளத்தில் குளிக்கணுமா நீ? மயிரா? இது குளிக்கிற தண்ணி. கால் என்ன மேலே தெரு என்ன? நான் இங்கே தான் குளிப்பேன். முடிஞ்சதை பார்த்துக்கடா. அவ்வளோதான் உனக்கு. நீ ஏன்டா மச்சான் தேவையில்லாமல் அவங்களும் போய் சண்டை போட்டுட்டு இருக்க? நீ ஏன் மச்சான் அவங்க கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? அவர் தான் அங்கே போய் குளின்னு சொன்னால் குளிக்க மாட்டியா? அதெல்லாம் வேணாம் மச்சான். அந்த அண்ணன் அங்கனக்குள்ளே நிற்கிறாங்க. நான் போய் பார்க்கணும். நான் கிளம்புறேன். இப்படிலாம் நடக்குதுனால அப்பயே சொன்னேன். மச்சான் நான் அப்புறம் கால் பண்ணுறேன். சரிடா. நீ ஏன்டா மச்சான் அவனுக்கு தண்ணி கொடுக்குற? குடிக்கிற தண்ணியில் என்னடா இருக்குது? அவெல்லாம் வாங்கி குடிக்க மாட்டான்டா. ஏன்டா இப்படி இருக்கீங்க? அவெல்லாம் ஜாதி பச்சை கட்டுக்கிட்டு கொடுக்குற தண்ணியை கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான் பார்த்தியா? மாப்பிள்ள, அவன் என்னை அசிங்கப்படுத்திட்டான் மாப்பிள்ள. நம்ம ஊருக்குள்ளேயே வந்து என்னையவே அடிச்சிட்டான் மாப்பிள்ள அவன். தம்பி முத்து, நான் அண்ணன் பேசுகிறேன். சொல்லுங்கண்ணே. அவன் உன் ஃப்ரெண்டாயா? ஆமாண்ணே, காலேஜ் ஃப்ரெண்டு. சரி, தேவையில்லாத பிரச்சனை ஓடிருச்சியா? அதானே. அவனை கூட்டிட்டு வாயா. சரிண்ணே. வீட்டில் இருக்கண்ணே. எங்கண்ணே கூட்டிகிட்டு வர? ஊர்னிக்கு வர்றீங்களா? சரிண்ணே. சரியா சரியா. மாப்பிள்ள, அவன் கூட்டிட்டு வர்றேன்னு இருக்காம்ல மாப்பிள்ள. அவன் அப்புறம் மச்சான் லவ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? என்னத்த சொல்ல, அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சரி, நம்ம ஆள் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஒரு நிமிஷம். ஹலோ. மச்சான் எங்கடா இருக்க? வேலு வீட்டில் தான்டா. அந்த அண்ணன் எனக்கு கால் பண்ணாரா. என்னவா? நீ என் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சோன்னா உன்ட்ட சாரி கேட்கணும்னு சொன்னாரா. ஓ அப்படியா? ஆமாண்டா, வரியா?
யார் மச்சான் ஃபோனில்? முத்து தான்டா கூப்பிட்றேன். என்னவா? காலைல பிரச்சனை பண்ணாப்ல, ஆமாம். அந்த அண்ணன் சாரி கேட்கணுமா? ஆ, இரு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன்டா. இல்லை 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 இரு, முத்து இருக்கான்ல, நான் பார்த்துக்கிறேன். சரி போயிட்டு வா. அங்கே உட்காந்துருக்கா பாரு. மாப்பிள்ள இந்த வந்துட்டாங்க பாரு மாப்பிள்ள. ஆமாம் அண்ணே வர சொல்லியிருந்தீங்கண்ணே. ஃப்ரெண்டு இவன் தானே. வாயா வாயா வாயா. ம் நீ எல்லாம் ஒரு ஆள். அண்ணே என் கால் நடக்கிற நாய் நீ. அண்ணே என்னையவே அடிக்கிறீங்களா? பேஷண்ட் தானே வர சொன்னீங்க. யாருக்கப்பா? அண்ணே என் ஃப்ரெண்டுண்ணே. ஏய் முத்து, உனக்கு ஒன்று நம்ம ஜாதிக்காரந்தே வருவியா? உன் ஃப்ரெண்டு வர மாட்டான், நீ ஒதுங்கு. கெட்டுன்றா அவனை, கொத்துறா அவனை நாய். அண்ணே 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 இதெல்லாம் வேணாண்ணா. அண்ணே 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 விட்டுருங்கண்ணே. அண்ணே அண்ணே உன்னை நம்பி தானே நான் அனுப்புனேன், நீயே அவனை கொண்டுட்டியடா. அவன் என் ஃப்ரெண்டுடா. அவனை நானே கத்தியால் குத்திருப்பேனா? அதை நீயுமா நம்புற? அவன் தான் கத்தியால் குத்துனான். நான் தடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் எல்லாரும் நான் தான் கொன்னேன்னு சொல்லி என் மேலே பழிய போட்டாங்க. இப்போ தான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். ஜாதின்னு போகிறவங்கள அந்த ஜாதியே சாகடிக்காமல் விடாதுன்னு.